எங்க ஊரு பள்ளி கூடம் கண்கள் ரெண்டும் தினம் தேடும். நட்பினாலே நாட்கள் ஓடும், நினைக்கும் போதே நெஞ்சம் ஆடும். எங்க ஊரு பள்ளி கூடம் கண்கள் ரெண்டும் தினம் தேடும். நட்பினாலே நாட்கள் ஓடும், நினைக்கும் போதே நெஞ்சம் ஆடும். சொல்லாம் பையன் தோளுல போட்டு நாங்க ஜோராகத்தான் பள்ளிக்கூடம் போவோம். சொல்லாம் பையன் தோளுல போட்டு நாங்க ஜோராகத்தான் பள்ளிக்கூடம் போவோம். எங்க ஊரு பள்ளி கூடம் கண்கள் ரெண்டும் தினம் தேடும். நட்பினாலே நாட்கள் ஓடும், நினைக்கும் போதே நெஞ்சம் ஆடும். எங்க ஊரு பள்ளி கூடம் கண்கள் ரெண்டும் தினம் தேடும். நட்பினாலே நாட்கள் ஓடும், நினைக்கும் போதே நெஞ்சம் ஆடும். பள்ளிக்கூட படிப்ப முடிச்சு நாங்க பட்ட படிப்ப படிச்சு தாங்க கலெக்டர் ஆகுவோம். நாங்க பட்ட படிப்ப படிச்சு தாங்க கலெக்டர் ஆகுவோம். பள்ளிக்கூட படிப்ப முடிச்சு நாங்க பட்ட படிப்ப படிச்சு தாங்க கலெக்டர் ஆகுவோம். நாங்க பட்ட படிப்ப படிச்சு தாங்க கலெக்டர் ஆகுவோம். காக்கி டவுசர் வெள்ள சட்டை தூக்கி போட்டு நடக்கும் போது, காக்கி டவுசர் வெள்ள சட்டை தூக்கி போட்டு நடக்கும் போது மிடுக்கு கொஞ்சம் தெரியும், இளம் துடிப்பும் அதில் விரியும். எங்க ஏக்கம் அதில் புரியும், எங்க கனவும் அதில் தெரியும். எங்க ஊரு பள்ளி கூடம் கண்கள் ரெண்டும் தினம் தேடும். நட்பினாலே நாட்கள் ஓடும், நினைக்கும் போதே நெஞ்சம் ஆடும். எங்க ஊரு பள்ளி கூடம் கண்கள் ரெண்டும் தினம் தேடும். நட்பினாலே நாட்கள் ஓடும், நினைக்கும் போதே நெஞ்சம் ஆடும். மணி அடிச்சதுமே நாங்க மூச்சிரைக்க நடந்துகிட்டே பள்ளிக்கூடம் போவோம். நாங்க மூச்சிரைக்க நடந்துகிட்டே பள்ளிக்கூடம் போவோம். 2 மணி அடிச்சதுமே நாங்க வகுப்பறையில் வரிசையாக அமர்ந்திருப்போமே. நாங்க வகுப்பறையில் வரிசையாக அமர்ந்திருப்போமே. வாத்தியார கண்டதுமே வணக்கம் சொல்லி மகிழ்ந்திடுவோம். ஆடல் பாடல் செயல்களாலே உண்மையில நெகிழ்ந்திடுவோம். ஒண்ணு கமணி அடிச்சா அப்ப உற்சாகந்தான் பிறக்கும். அந்த கமரு கட்டு வாசத்துல கவலையெல்லாம் மறப்போம். எங்க ஊரு பள்ளி கூடம் கண்கள் ரெண்டும் தினம் தேடும். நட்பினாலே நாட்கள் ஓடும், நினைக்கும் போதே நெஞ்சம் ஆடும். எங்க ஊரு பள்ளி கூடம் கண்கள் ரெண்டும் தினம் தேடும். நட்பினாலே நாட்கள் ஓடும், நினைக்கும் போதே நெஞ்சம் ஆடும். மத்தியான மணி அடிச்சது நாங்க அந்த சத்துணவு கூடத்துல கூட்டம் கூடுவோம். நாங்க சத்துணவு கூடத்துல கூட்டம் கூடுவோம். வீட்டு மணி அடிச்சதுமே நாங்க சின்ன சின்ன கதைகள் பேசி மகிழ்ந்திடுவோமே. நாங்க சின்ன சின்ன கதைகள் பேசி மகிழ்ந்திடுவோமே. குட்ட டீச்சர் நெட்ட சாரனு பட்ட பேரு வச்சு புட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கும் போது நமக்கு தானே கெட்ட பேரு. வகுப்பறையே கோயில், எங்க வாத்தியாரு சாமி, வாய்ப்பாடும் தமிழ் பாட்டும் வகுப்பறையில் வேதம். எங்க ஊரு பள்ளி கூடம் கண்கள் ரெண்டும் தினம் தேடும். நட்பினாலே நாட்கள் ஓடும், நினைக்கும் போதே நெஞ்சம் ஆடும். எங்க ஊரு பள்ளி கூடம் கண்கள் ரெண்டும் தினம் தேடும். நட்பினாலே நாட்கள் ஓடும், நினைக்கும் போதே நெஞ்சம் ஆடும். சட்டப்பட்டன் மாட்டி விட்ட சாருங்க எங்க தலைமுடிய கோதி விட்டு அழகு பார்த்தாங்க. அன்னைக்கு தலைமுடிய கோதி விட்டு அழகு பார்த்தாங்க. வீடு வர சாருங்கெல்லாம் வந்தா எங்க
எங்க தாய் தகப்பன் எதிர்காலம் பேசுவாகங்க, எங்க எதிர்காலம் பேசி பேசி புலம்புவாகங்க. அதை கேட்ட எங்களுக்கு படிக்கணும்னு உறுத்து வந்து படிச்சு கலெக்டராகி ஜில்லாவெல்லாம் சுத்தி வந்தா வாத்தியார வணங்கி அவர் ஆசையத்தான் வாங்கு, அவர் ஆசி மட்டும் கிடைச்சா இந்த உலக நமது தாங்க. எங்க ஊரு பள்ளிக்கூடம் கண்கள் ரெண்டும் தினம் தேடும், நட்பினாலே நாட்கள் ஓடும் நினைக்கும் போதே நெஞ்சமாடும். எங்க ஊரு பள்ளிக்கூடம் கண்கள் ரெண்டும் தினம் தேடும், நட்பினாலே நாட்கள் ஓடும் நினைக்கும் போதே நெஞ்சமாடும். சொல்ல பைய தோல்ல போட்டு அங்க ஜோராகத்தான் பள்ளிக்கூடம் போவோம். சொல்ல பைய தோல்ல போட்டு நாங்க ஜோராகத்தான் பள்ளிக்கூடம் போவோம். எங்க ஊரு பள்ளிக்கூடம் கண்கள் ரெண்டும் தினம் தேடும், நட்பினாலே நாட்கள் ஓடும் நினைக்கும் போதே நெஞ்சமாடும். எங்க ஊரு பள்ளிக்கூடம் கண்கள் ரெண்டும் தினம் தேடும், நட்பினாலே நாட்கள் ஓடும் நினைக்கும் போதே நெஞ்சமாடும். வணக்கம் நேயர்களே, இன்று படைப்பாளர் சந்திப்பில் நாம் சந்திக்க இருக்கும் படைப்பாளர் மதுரை இளமனூர் அரசு மேல்நிலைப்பள்ளி தமிழாசிரியர் திரு மு மகேந்திர பாபு அவர்களை நேரில் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் சந்திப்போம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, நான் உங்களோட நிறைய சாதனைகள் புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டு வந்தோம். ஏன்னா உங்களை நேரில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்காம இருந்தது, இப்போ தான் எங்களுக்கு கிடைச்சிது. தோழர் அறம் அவர்கள் எங்களுக்கு இந்த தகவலை சொன்னாங்க. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற மாநில செயலாளராக இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்லி தான் எங்களுக்கே தெரியும். அதனால தான் உங்களை நேரில் பார்த்து சந்திக்கணும், உங்களை வந்து நேர்களுக்கு மக்களுக்கு உங்களை கொண்டு வந்து சேர்க்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது சேர்க்கணுங்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இப்போ நம்ம ஆரம்பத்துலேருந்து போகலாம். உங்களோட பள்ளி பருவம் குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் அடைவதற்கு முன்பே ஒரு தீர்க்க தரிசனமாக பாடிய பாட்டுப்பாட்டன் பாரதி பிறந்த எட்டயபுரத்திலிருந்து 8 கல் தொலைவில் இருக்கக்கூடிய பொன்னையாபுரம் என்ற ஒரு சின்ன கிராமம் தான் என்னுடைய கிராமம். 1 முதல் 5 வரைக்கும் எங்களுடைய ஊர் பொன்னையாபுரம், அங்கே படித்தேன். 6லிருந்து 12வது வரைக்கும் எங்கள் ஊரிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பேருவன்பட்டி தி.வே.ஆ. நல்லழகு நாடார் மேல்நிலைப்பள்ளி, அதில் வந்து 6லிருந்து 12வது வரைக்கும் படித்தேன். பள்ளி படிப்பு அங்கே படிச்சிங்க. அப்புறம் கல்வியில் ஒரு மேற்படிப்பு இருக்கு இல்லையா, கல்லூரி படிப்பு, அதெல்லாம் எங்கே படிச்சிங்க? பள்ளி படிப்பு 12வது முடிச்சுட்டு கோவில்பட்டியில் ஜிவிஎன் கல்லூரியில் இளங்கலை வேதியியல் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, அது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதம் தான் நம்ம கல்லூரிக்கு போயிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் டயட் வானரமுட்டி போற வழியில் இருக்கக்கூடிய கோவில்பட்டியிலிருந்து கழுகுமலை பள்ளி படிப்பை முடித்த பின்பு கல்லூரி கோவில்பட்டி ஜிவிஎன் கல்லூரியில் ஒரு 1.5 மாதங்கள் இளங்கலை வேதியியல் படித்தேன். அதுக்கு பிறகு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் டயட் வானரமுட்டி, நம்ம கோவில்பட்டியிலிருந்து கழுகுமலை போற வழியில் இருக்கக்கூடிய அந்த வானரமுட்டியில் அங்கே வந்து படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதனால நான் 2 ஆண்டுகள் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆசிரியர் பணிக்கு 2000 வந்துட்டேன். 97, 99 ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் படிக்கிறோம். 2000 ஆசிரியர் பணிக்கு வந்ததுனால அதன் பின்பு பிஎல்எட், எம்ஏ, பிஎட், எம்ஃபில் எல்லாமே அஞ்சல் வழி கல்வி தான். எல்லாமே அஞ்சல் வழி கல்வி தான். ஏன்னா கல்லூரியில் போய் படிப்பதற்கான ஒரு சூழல் அமையலை, ஏன்னா நம்ம பணிக்கு வந்துட்டோம். அதனால வந்து ஒரு ஆர்வத்தோட நம்ம எல்லாமே படிக்கணும். கல்லூரியில போய் படிக்கவில்லை என்றாலும் கூட இன்று மதுரையில மற்றும் அருகாமையில் உள்ள மாவட்டங்கள்ல ஒரு 100க்கும் மேற்பட்ட பள்ளிகள் கல்லூரிகள்ல சிறப்பு விருந்தினராக போய் நான் போய் பேசியிருக்கேன். கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கோம் நாங்க. ஆனா நீங்க அந்த அதாவது கல்லூரி படிப்புல எடுக்கப்பட்ட உங்களுக்கு கிடைக்கப்பட்ட பாடம் வேற. ஆமா. ஆனா நீங்க இந்த ஆசிரியர் பணிக்கு வரும்போது நீங்க எடுத்துக்கொண்ட பாடம் என்ன பாடம் எடுத்தீங்க? நம்ம கல்லூரியில படிச்சது இளங்கலை வேதியியல். இங்கிட்டு வந்த பிறகு நம்ம பணிக்கு வந்த பிறகு நம்ம அஞ்சல் வழி கல்வி அப்படிங்கும் போது அதுக்கு நமக்கு கொஞ்சம் எளிமையானதாக இருக்கணும், இனிமையானதாக இருக்கணும். அப்படிங்கிற முறையில நான் வந்து தமிழ் எடுத்தேன். எனக்கு பள்ளி பருவத்திலே தமிழ் மீது அதிகமான ஒரு
ஆர்வமும் பற்றும் உண்டு. ஏன் அப்படின்னா என்னுடைய தமிழாசிரியர்கள், எனக்கு 6ஆம் வகுப்பு சொல்லி கொடுத்த கனகமணின்னு ஒரு தமிழாசிரியர், அவனுடைய எழுத்து பார்த்தீங்கன்னா மணிமணியா இருக்கும். பேருக்கு தகுந்த மாதிரி அப்படியே மணிமணியா அவங்க வந்து எழுதுவாங்க. அதற்கு அடுத்து ராஜபூதின்னு ஒரு தமிழையா இருந்தாங்க. அவர் ஒரு பாடத்தை தொடங்கும் போதே பாத்தீங்கன்னா அன்றைய நாளிதழ் செய்தியை சொல்லித்தான் அவங்க அந்த வகுப்பையை தொடங்குவாங்க. சிறப்பு சிறப்பு. அது போல எனக்கு 9ஆம் வகுப்பு வெள்ளைச்சாமின்னு சொல்லி ஒரு ஐயா எடுத்தாங்க. அவங்க அந்த பாடல்களை எல்லாம் அந்த சீர்பிரிச்சு விரல் விட்டு அப்படியே சொல்லி பாடலை வந்து எங்களுக்கு நடத்துவாங்க. அதுக்கடுத்து நான் 11, 12 வந்து கவிஞர் கணேசன் சொல்லி அவர் வந்து மிகச்சிறந்த படைப்பாளர், மரபு கவிதை பாடுவதில் மிக தீவிரமானவர். அவருடைய நூலை வந்து கவிப்பரசு வைரமுத்து அவர்கள், அவங்க சொந்த ஊர் வந்து நம்ம புதியமுத்தூர், தூத்துக்குடி மாவட்டத்தில் கூடிய புதியமுத்தூர். அவங்க வந்து கவிப்பரசு வைரமுத்து அவர்களை அழைத்து புத்துலகம் சமைப்போம் வாரியன்னு ஒரு மரபு கவிதை நூல் வெளியிட்டாங்க. அதுக்கடுத்து கவியரசு கண்ணதாசன் பாடலில் கையேறு நிலை அப்படிங்கிற ஒரு எம்ஃபில் ஆய்வேடு வந்து கண்ணதாசனுடைய மகள் விசாலி கண்ணதாசன் வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்து ஒரு மரபு கவிதை நூல் புலரட்டும் புது விடியல் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அப்ப எனக்கு இருந்த அந்த பள்ளி பருவத்தில் இருந்த அந்த படைப்பாற்றல், ஆளுமையை, ஒரு ஆர்வத்தை எனக்குள்ளிருந்து தூண்டி விட்டவர் என்னுடைய தமிழாசான் கவிஞர் கணேசன் அவர்கள். அந்த ஆர்வத்துல அப்படியே சரி தமிழ் எடுப்போம், இன்னொன்று அஞ்சல் வழி கல்வி அப்படிங்கிறதுனால இதுல கொஞ்சம் நிறைய செய்திகள் படித்து தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும், பள்ளி பருவத்தில் எனக்கு இருந்த ஒரு ஆர்வமும் இணைந்து நான் தமிழ் படிப்பதற்கான ஒரு சூழல் உருவாச்சு. சிறப்பு சிறப்பு. இப்போ அடுத்து வந்து ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க கல்லூரி முடிச்சிங்க, கல்லூரி வந்து அஞ்சல் வளத்தில் முடிச்சிங்க, இப்போ நீங்க பணியாற்ற போறீங்க. உங்களோட ஆசிரியர் பணியின் ஆரம்ப காலம் எப்படி இருந்தது? நல்ல ஒரு அற்புதமான கேள்வி. அப்போ வந்து நான் 7/7/2000 ஆசிரியர் பணியில் வந்து நான் வந்து சேர்றேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு வெள்ளி விழா ஆண்டுகள் முடிந்து 26வது ஆண்டில் நான் பயணப்பட்டு இருக்கேன். அப்போ நாங்கள் பணி செய்த இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடி வட்டத்தில் அருநூத்து மலை அப்படிங்கிற மலைக்கு கீழே இருந்த பெரிய குட்டி மடுவுன்னு ஒரு ஊர். அது வந்து உண்டு உறைவிட பள்ளி, அதாவது மலைவாழ் மக்களுக்கான பள்ளி, GTR அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அங்கேயே நாங்க வந்து தங்கி இருந்து, நானு, நண்பர்கள் கருப்புசாமி, மணிராமன், நாங்களாம் அங்க வந்து தங்கி இருந்து சொல்லிக் கொடுத்தோம். 2000 கிட்டத்தட்ட அங்க சேலம் மாவட்டத்தில் மட்டும் ஒரு 3 பள்ளியில் பணி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு 2001 மதுரை மாவட்டத்துக்கு நம்ம தீக்கல்லுப்பட்டி பேரையூர் அருகில் இருக்கக்கூடிய கீழப்பட்டி அந்த பள்ளிக்கு வந்தேன். 2002 நம்முடைய இப்ப இருக்கக்கூடிய இளமனூர் தொடக்க பள்ளிக்கு வந்து வந்தேன். அதுக்கப்புறம் அப்ப நம்ம பிலிட் MA முடிச்சதுனால அப்போது இருந்த தலைமை ஆசிரியர், பிற்காலத்துல வந்து டிடியா வந்து வந்தாங்க, உதவி இயக்குனராக வந்த திருமதி தெய்வக்கண்ணி அம்மா அவர்கள் வந்து எங்க 9/10க்கு தமிழ் பாடம் எடுக்கிறதுக்கு நீங்க வாங்க. நான் இடைநிலை ஆசிரியராக இருந்தாலும் கூட அப்பொழுதே என்னை வந்து இந்த தமிழ் பாடம் எடுப்பதற்காக அழைத்து, அதுல இருந்து நான் 8, 9, 10, 11ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம இங்க பள்ளியில வந்து எடுத்தேன். இப்பொழுது 8, 9, 10 அதுக்கடுத்து வந்து இப்ப பிலிட் MA முடிச்சு BEd முடிச்சதுனால பதவி உயர்வு கிடைச்சு பட்டதாரி தமிழாசிரியரா அப்படி இதே பள்ளியிலே தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு. இப்ப அப்படியே அந்த ஆசிரியர் பணி என்பது அப்படியே சீரும் சிறப்பாக போயிட்டு இருக்கு. இப்போ அந்த பட்டதாரி அது பதவி உயர்வு கிடைச்சி எத்தனை வருஷமா ஆச்சு? இப்போ நான் பட்டதாரி வந்து 1/6/2009 பட்டதாரி, அதாவது பட்டதாரி எங்க பள்ளியில வந்து இடம் இல்லை, மதுரை மாவட்டத்தில் இடம் இல்லாதனால பக்கத்துல இருக்கக்கூடிய விடுதி இருக்கு. எங்களுடைய ஆதரவாளர் நலத்துறை அப்படிங்கிறதுனால எங்க மாணவர் விடுதி இருக்கு, மாணவியர் விடுதி இருக்கு. அந்த மாணவர் விடுதியில் நான் ஒரு 3 ஆண்டுகள் வந்து பட்டதாரி காப்பாளரா இருந்து, ஆமா, போதக காப்பாளராக இருந்து அதன் பின்பு இங்க பள்ளிக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால திரும்ப 2012 இப்ப இன்னைக்கு வரைக்கும் நம்ம அந்த பள்ளியில தான் தமிழாசிரியர். சிறப்பு சிறப்பு. இப்போ நான் அதாவது உங்களோட கல்வி பணி, அதாவது ஆசிரியர் பணி சொன்னீங்க, ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆனாலும் இதுக்கு அடுத்து இந்த கல்வி பணியில் நிறைய சாதனைகள் புரிந்திருக்கீங்கிறத நாங்கள் கேள்விப்பட்டோம். அதாவது உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா, இந்த பொதுவாக எல்லா பள்ளிகளையுமே நூலகம் இருக்கும், ஆனால் நூலகத்துக்குன்னு தனி ஒரு ஆசிரியர் வச்சுருப்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு ஆசிரியர் சேர்ந்து அது ஒரு பொறுப்பெடுத்து போய்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு கடமைக்காக நடந்துக்கிட்டு இருந்த மாதிரி தான் நிறைய இடங்கள்ல இருந்துட்டு இருக்கு. யாருக்குமே எங்கேயுமே நூலகத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி இல்லை நாங்கள் பார்த்த வரையில். சில ஆசிரியர்களும் முன் வந்து செய்கிறாங்க, அது ஒரு ஆர்வத்தில். இங்கே வந்த பிறகுதான் தெரியுது உள்ள நூலகமே ஒரு வகுப்பறை முழுவதும் நூலகமாக தான் இருக்குது.
இந்த நூலகம் வைக்கணும் அப்படிங்கிறது, இந்த நூலகத்துக்குள்ள உங்களோட ஆர்வம் எப்படி இருந்துச்சு? அதாவது படிக்கும் காலம் பொற்காலம், பண்பை வளர்க்கும் நற்காலம் சொல்லி ஐயா ஆலந்தூர் மோகனரங்கன் ஐயாவுடைய ஒரு பாடல் வரி இருக்கு. நம்ம வள்ளியப்பா அவர்கள் மிக அற்புதமான ஒரு குழந்தை பாடல் சொல்லியிருப்பார். இன்று ஏடு தூக்கி பள்ளி செல்லும் சிறுவரே நாளை நாடு காக்கும் வீரராக போகிறார் அப்படின்னு. அப்ப பள்ளி பருவத்துல வெறும் பாட புத்தகங்களோடு பயணப்படாம அது தொடர்புடைய மற்ற நூல்களும் படிக்கணும். எனக்குள்ள இந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு, இந்த நூலகம்ங்கிற ஆர்வத்தை எனக்குள்ள விதைச்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஓமை கவிஞர் சுரதா ஐயா அவர்கள். ஓமை கவிஞர் சுரதா. நம்ம எனக்கு அந்த பதின் பருவத்துல ஒரு 17, 18 வயசு, 19 வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா படைப்பாளர்களை சந்திக்கணுங்கிற ஒரு வெறி இருந்துச்சு. அவர் கவிஞர்களாக இருக்கலாம், கட்டுரை ஆசிரியர்களாக இருக்கலாம், எழுத்தாளர்களாக இருக்கலாம், இவங்களெல்லாம் பார்க்கணும், அவங்ககிட்ட எல்லாம் பேசணுங்கிற ஒரு வெறி பள்ளி பருவத்தில் எனக்கு இருந்துச்சு. சரி சரி. அந்த வகையில பாத்தீங்கன்னா நான் 12வது படிக்கும்போது நம்முடைய தமிழ் பாடத்துல ஒரு கதை மாயிரல்னு ஒரு கதை. அந்த கதை எழுதினவர் யாருன்னா தமிழாசிரியர் ஐயா தனுஷ்கோடி ராமசாமி அவர்கள். நம்ம சாத்தூர் தனுஷ்கோடி. ஆமா. அப்ப அவங்களுடைய ஏன்னா நம்ம படிக்கிற ஒரு கதையை படிக்கிறோம், அந்த கதையாசிரியரே சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதற்கடுத்த ஆண்டுகள்ல பல்வேறு இலக்கிய விழாக்கள்ல சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. அப்ப அவங்க வீடு தென்மடல் புதுத்தெரு சாத்தூர். அப்ப நான் ஒரு நாள் நானும் என்னுடைய நண்பர் கருப்புசாமி அங்க போய் பார்த்துட்டு அப்ப நான் அவர்கிட்ட என்னுடைய கருத்து சொல்றேன். ஐயா எனக்கு ஐயா எழுத்தாளர் ஜெயகாந்தன் ஐயாவை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. சென்னைக்கு போனா நான் அவரை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அமையுமா, முகவரி கிடைக்குமா நான் ஐயாட்ட கேட்கிறேன். ஐயா தாராளமாப்பா நான் அவருடைய முகவரி தர்றேன். கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தனுஷ்கோடி ராமசாமி ஐயா கொடுத்தாங்கன்னு போய் சொல்லி நீ அவங்ககிட்ட அறிமுகம் ஆயிக்கோப்பான்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. அப்ப நான் அங்க சென்னை போகும்போது ஐயா ஜெயகாந்தன் ஐயாவை சந்தித்து அவரை பார்த்து பேசிட்டு வந்துட்டு அப்ப எனக்கு சுரதா ஐயாவுடைய முகவரி என் கையில இருந்தது. சரி. இப்ப நான் சொல்ற ஆண்டு 99, 98, 99 அந்த காலகட்டத்துல. அப்ப ஜெயகாந்தன் ஐயாவை பார்த்துட்டு நானும் எங்க ஊர் நண்பர் ஒருத்தர் போதராஜன் சொல்லி ஒருத்தர் சென்னையில இருந்தாரு. அவரை கூப்பிட்டு ஏன்னா சென்னை எனக்கு புதிய இடம்ங்கிறதுனால அவரும் நானும் தான் போறோம். அதுக்கடுத்து ஐயா ஊமை கவிஞர் சுரதா ஐயா இல்லத்துல அழைப்பு மணி அடிக்கிறோம். அவங்க பையன் வராரு. இந்த மாதிரி நான் சொல்றேன், ஐயாவை பார்க்கணும்னு ஒரு ஆசையா இருக்குங்க, பார்க்கலாமான்னு. அவர் ஐயா இருக்காங்க, ஆனா உடல் நலம் இல்லை, அதனால நீங்க பொறுத்துக்கோங்க, அப்பாவை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி. அப்ப நான் சொல்றேன், என்னடா தூத்துக்குடியில இருந்து வந்திருக்கோம், பார்க்க முடியாது அல்லது பார்க்காம போறதா அப்படி நான் நினைச்சுக்கிட்டு எட்டயபுரத்திலிருந்து வருகிறேன் அப்படிங்கறத மட்டும் சொன்னேன். போன அடுத்த நிமிஷம் அவர் போயிட்டு வர்றாரு. அவருடைய தந்தையார் ஊமை கவிஞர் சுரதா அவர்கள் உடல்நலம் இல்லை என்றாலும் கூட தன்னுடைய மைந்தனுடைய தோல்ல ஒரு கையை போட்டுட்டு வாசல் வரைக்கும் திரும்ப என் கையை பிடிச்சு கூப்பிட்டு என் தோல்ல ஒரு கையை போட்டு உள்ள போய் இருக்கையில உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்படி பேசுகின்ற பொழுது பேசி முடிச்சு சொன்னார், ஒரு கவியரங்கம் கூட என் தலைமையில இருக்குப்பா, நீயும் கூட அது நிகழ்வுகள் கலந்துக்கோ, அடுத்தடுத்து வாய்ப்புகள் நீயும் கவியரங்கத்துல கவிதை பாடலாம்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்கன்னு ஒரு அறையை திறந்து காமிச்சாங்க. அப்படியே மலை போல புத்தகங்கள். அதுல இருந்து எனக்கு ஒரு புத்தகத்தை ஐயா அவர்கள் எடுத்து கொடுத்துட்டு அப்ப சொன்னாங்க, தம்பி நீங்க வீடு கட்டுனா உங்க வீட்டுல ஒரு சிறு அறைய நூலகத்துக்கு ஒதுக்குங்க. அதே போல என்னுடைய இல்லத்திலயும் ஒரு சிறிய நூலகம் இருக்கு. ஆனா இல்லத்துல உள்ளது எனக்கு தானே பயன்படும். ஆமா, எல்லாருக்கும் பயன்படாது. நண்பர்கள் தெரிஞ்சவங்க கேட்டா கொடுக்கலாம், வாங்கி வைக்கலாம். அப்ப அது ஒரு ஒரு குடத்துக்குள்ள போட்ட விளக்கு மாதிரிதான் இருக்கும். வெளிச்சம் வெளியே. இது குன்றின் மேலிட்ட விளக்கா மாறணும்னா நம்ம பள்ளியில ஒரு நூலகத்தை உருவாக்கும்ட்டு இந்த பள்ளியில நூலகம் உருவாக்கு முன்பாகவே நான் விடுதி காப்பாளராக இருந்த போது அங்க அண்ணல் அம்பேத்கர் மாணவர் நூலகம் அங்க நம்முடைய அப்போது இருந்த ஐஆர்எஸ் கிருஷ்ணசாமின்னு சொல்லி ஒரு ஐயா அழைத்து அங்க நூலகத்தை உருவாக்கணும். அப்புறம் பள்ளிக்கு வந்த அப்புறம் பள்ளியிலையும் அது போல ஒரு நூலகம், ஒரு வகுப்பறைய நூலகமா உருவாக்கணும். அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் விரிவா மாத்தணும்னு தான் இந்த அறையை தேர்ந்தெடுத்து, இது ரொம்ப அப்படியே கொஞ்சம் பொத்தலா இருந்தது. சரி. 4 பேர் கொத்தனார்களை வச்சு பூசி, இங்க ஒரு கான்ட்ராக்டர் ஒருத்தர் வந்திருந்தாரு, அவர்கிட்ட கொத்தனாரை கேட்டவுடனே பயன்படுத்திக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பெயிண்டர் வர வச்சு லப்பம் பார்த்து நம்ம வீட்டுக்கு எப்படி பார்த்தோமோ அதை விட பல மடங்கு கண்ணு கருத்தமா இருந்து பார்த்து இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நண்பர்கள்
இந்த அலமாரி புத்தகம் வைப்பதற்கான அந்த அலமாரி வந்து இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயும் அவங்க யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அவங்களுடைய பேர் அதில் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ஓ சரி சரி. ஏன்னா இன்னைக்கு நான் இந்த நூலகத்துல இருக்கலாம், நாளைக்கு வேற பள்ளிக்கு மாறுதல் ஆகலாம், கண்டிப்பா. பதிவு உயர்வுல போகலாம். ஆனாலும் கூட இங்க உதவி செய்தவர்கள் பேர் வந்து இருக்கணும், அடுத்த நாளை பின்ன வர்றவங்களுக்கு இந்த பேர் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கடந்த ஆண்டு, அதாவது ஜூலை மாசம் 8ஆம் தேதி 2025 ஆண்டு, அதாவது எனக்கு அப்பதான் கரெக்டா 7/7/2000 நான் பணியில சேர்றேன். 25 ஆண்டை முடிச்சுட்டு 26வது ஆண்டின் தொடக்கத்துல அப்ப யாரு பேர் வைக்கலாம்னு நினைக்கும் போது தன்னுடைய வாழ்நாளில் 50 ஆண்டுகள், அரை நூற்றாண்டு காலத்தை முழுக்க முழுக்க தமிழ் ஆராய்ச்சிக்காகவே தன்னை அர்ப்பணித்த ஐயா பாவாணர் ஐயா அவங்க பேர்ல இந்த நூலகம் வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற சிந்தனையில தான் மொழி ஞாயிறு தேவனைய பாவாணர் நூலகம் சொல்லி வச்சோம். இந்த நூலகத்தை வந்து திறக்கிறதுக்கு யாரை கூப்பிடலாம் போது எங்களுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் ஐயா பெரும்புலவர் திரு சன்னாசி அவர்கள். தேனி மாவட்டத்துல ராயப்பன்பட்டியில வந்து ஒரு பள்ளியில, மேல்நிலை பள்ளியில தமிழாசிரியராக இருந்து தலைமை ஆசிரியராக உயர்ந்து இப்ப பணி நிறைவில் இருக்கக்கூடிய ஐயா அவர்களை வர வச்சோம். நூலகத்தை திறந்தோம். அதில் என்ன அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வியப்பு மகிழ்ச்சி அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் புத்தகங்களோட வந்திருக்கிறாரு. சரி சார், அந்த உங்களுடைய நூலகத்துக்காக புத்தகங்கள் கொண்டு வந்தோம்னா கொஞ்சம் இருங்க, நிகழ்வுல நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு திரும்பவும் அவர் கொடுத்தாரு. கொஞ்சம் இருங்க, விழா முடிகிற வரைக்கும் இருங்க, அப்போ வாங்கிக்கிறோம்னா அவர் அவருடைய அந்த துண்டு ஒரு அட்டையில அவருடைய பெயரை நான் கொடுக்குறாரு. அப்போ நான் கவனிக்கிறேன், ஏன்னா சுத்து வட்டாரத்திலிருந்து அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் வந்திருக்கிறாங்க. நம்முடைய கவனம் முழுக்க முழுக்க நூலக விழாவில் தான் இருந்துச்சு. அப்ப அவர் என்ன பண்ணார், கடைசியில தான் பார்க்க அவரு சீவா பாவாணர், பாவாணரின் கொள்ளு பெயர்னு போட்டிருக்கு. அந்த விழாவிற்கு ஏதோ ஒரு வகையில புராணத்தின் மூலமாக அந்த செய்தியை கேட்டு அவர் வந்து அதுக்கப்புறம் தான் நான் அவரை மேடைக்கு வரவழைத்து, பரவாயில்லைங்க நாங்க பாவாணரையா பேர்ல தொடங்கணும், நீங்க பாவானுடைய கொள்ளு பேரை நீங்க வந்திருக்கீங்க, இது பாவாணரே எங்களை வந்து வாழ்த்துவதற்கு சமமாக நாங்கள் கருதுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பள்ளி வளாகத்துல பாவாணரையா பேர்ல ஒரு மரக்கன்று ஒண்ணு அந்த நண்பர் மூலமாவே நம்ம வச்சோம். இப்ப இந்த இது நூலகம் வெறுமனே நூலகம், வெறும் நூல்கள் இல்லாம நூலகம் இருந்து பயன் கிடையாது. கண்டிப்பாக. இப்ப எனக்கு என்ன அப்படின்னா, நம்முடைய பட்டிமன்ற நடுவர், கவிஞர், பேச்சாளர் மூரா அவர்கள், கவிஞர் மூரா அவர்கள் வந்து இந்த மாதிரி நூலகம் ஒண்ணு தொடங்கணும்னு அவர் வீட்டுக்கு வாங்க தம்பி என்கிட்ட புத்தகங்கள்லாம் இருக்கு தரங்கிறத ஒரு 650 புத்தகங்கள் அவர் கொடுத்தாரு. அவர் ஒரு 40,000 ரூபாய் மதிப்புள்ள புத்தகத்தை வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க, எனக்கு அடுத்து என் பிள்ளை எதை பயன்படுத்துறாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் இந்த நூல்கள் உங்ககிட்ட போனோம்னா மாணவர்களுக்கு பயன்படும். அதே மாதிரி ஐயா நவசக்தி அவர்கள், ஐயா அக்ரி ஆறுமுகம் அவர்கள், மீனாட்சி சுந்தரம் அவர்கள், நிறைய நண்பர்கள், ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருமே அவங்க வந்து 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 இருந்தாங்க சார், படைப்பாளர்கள் அவங்களுக்கு புத்தகத்தை கொடுத்துருவாங்க, இந்தாங்க உங்களுடைய நூலகத்துக்கு என்னுடைய நான் எழுதின புத்தகத்தை வச்சுக்கோங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு, அது போல ஒரு பேராசிரியர், ஓய்வு பெற்ற பேராசிரியர் கருணாமூர்த்தின்னு சொல்லி அவங்க இருந்த ஆய்வேடுகள் முழுக்க அவங்களுடைய துணைவியார் வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க, உங்ககிட்ட இருந்து ஆசிரியர்களுக்கு இது பயன்படும். ஆக ஒட்டுமொத்த நம்முடைய சுற்று வட்டாரத்தில் கூட ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள், அதுபோல ஐயா நம்முடைய தேரதனுடைய துறை தலைவர் காந்திதுரை ஐயா, பேராசிரியர் காந்திதுரை ஐயா அவர்கள்லாம் வந்து இந்தாப்பா சுருளி காந்திதுரை ஐயா அவர்கள் இந்த புத்தகத்துக்கானது அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளவுக்கும் ஒரு அடிப்படைக்கான காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா எங்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள், கனகலட்சுமி அம்மா அவர்கள். அவங்ககிட்ட இந்த மாதிரி ஏன்னா நமக்கு ஆர்வம் இருக்கும், செய்ய வர்றதுக்கு தலைமை ஆசிரியர் ஒத்துக்கிறணும், அவங்களுடைய ஒத்துழைப்பு. அடுத்த கேள்வி அதுதான் இருந்தேன். அவங்களுடைய ஒத்துழைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிங்கம்மா நான் ஒரு நூலகம் வந்து இது பண்ணோம்னா அதுக்கு முன்னாடியே இந்த இதுல கொண்டு வந்துட்டோம், ஆனா அது ஒரு முறைப்படியான ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பா நான் அவங்ககிட்ட கேட்ட போது, ஐயா உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க செய்யுங்க, சுதந்திரம் முழு சுதந்திரம் வந்து கொடுத்தாங்க. அவங்களுடைய வழிகாட்டுதல் பேர்ல தான் நம்ம கனகலட்சுமி அம்மா அவருடைய வழிகாட்டுதல் பேர்ல இன்னைக்கு இதை வச்சு இன்னைக்கு வந்து இந்த நூலகம் அப்படின்னா வந்திருந்த பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள் சொன்னாங்க, அரசு கல்லூரியில் கூட இந்த அளவுக்கு ஒரு நூலகத்தை வந்து இவ்வளவு சிறப்பான நூலகத்தை நாங்க பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது என்ன அப்படின்னா, நாம இருந்தோம் சென்றோங்கிறத விட இருந்தோம் சிறந்தோம். இந்த பள்ளியில நான் இன்னைக்கு ஒரு 24 ஆண்டுகள் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், 25 ஆண்டுகள் பணி செஞ்சுட்டு இருக்கேன்னா, நான் இந்த இடத்தை விட்டு காலி பண்ணும்போது நான் என்ன விட்டுட்டு போனேன், அதுதான் அது வேணும். இப்ப மண்ணுக்காக பாத்தீங்கன்னா இதுல உள்ள எங்க பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய பாதிக்கு மேற்பட்ட மரங்கள்
நானும் என்னுடைய மாணவ நண்பர்களும் வைத்தது. அது மண்ணுக்காக. நன்னுக்காக. அவன் மனசுக்காக என்ன? அப்ப புத்தகங்கள், அப்ப ஒரு நூலகம். ஏன்னா நூல் மானம் காக்கும், கண்டிப்பாக அது பருத்தியிருந்து வரக்கூடியது. இந்த நூல் நம் மனதை காக்கும். அப்படிங்கிற அடிப்படையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாணவர்கள் நூலக பாட வேலைன்னே ஒரு பாட வேலையில அவங்க வந்துருவாங்க. அந்த நூலக பாட வேலை முழுக்க நான் தான் பொறுப்பா இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். எங்க தலைமை ஆசிரியர் கேட்டாங்க, இல்லம்மா எனக்கு எல்லா பாட வேலையும் எனக்கே கொடுத்துருங்க. அந்த நூலக பாடல் அப்படின்னா தான் பையன்கிட்ட உள்ள திறமைகளை நமக்கு என்னங்கிறது தெரிய வரும். இப்ப ஒரு ஆசிரியருடைய முதன்மையான வேலை என்பது பாடம் நடத்திட்டு போயிட்டு 100% தேர்ச்சிங்கிறதுல இல்ல, மாணவருடைய தனித்திறமை எப்படி நம்ம வெளியே கொண்டு வர்றோம். எனக்கு எப்படி கவிஞரா கணேசன் சொல்லி ஒரு தமிழாசிரியர் அமைந்தாரோ, அவர்கிட்ட பாத்தீங்கன்னா நான் 11வது படிக்கும் போது, ஐயா நான் சில கவிதைகள் எழுதியிருக்கேன், போய் நோட்டை கொண்டு போய் கொடுக்குறேன். அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷம் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்காரம்மா மங்களம்னாரு. அவங்க எனக்கு சுவைநீர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரிடா நான் நாளைக்கு சொல்றேன்டா அனுப்பிச்சிட்டாரு. மறுநாள் நாங்க 11ஆம் வகுப்பு ஆ பிரிவு, ஆவணா பிரிவு, ஈ பிரிவு 3 வகுப்பும் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கோம். ஒரு பெரிய வகுப்புல உட்கார்ந்துருக்கும் போது அப்ப அவர் தம்பி மகேந்திர பாபு நல்லா எழுதியிருக்காண்டா. அது நல்லா எழுதியிருக்காங்க நமக்கு தெரியாது. அந்த வயசுல நமக்கு என்ன தோணுமோ அதை நம்ம எழுதணும். அவரு நல்லா எழுதியிருக்காண்டா, எல்லாம் கைதட்டுங்கடா அப்படின்னு அவர் போட்ட அந்த விதை உற்சாகம் 11ஆவதுல அவர் என்னை ஊக்கப்படுத்தி என்னை பாராட்டி, அதோடு மட்டுமல்லாமல் என்னுடைய முதல் கவிதை நூலானது 1998 ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் 1ஆம் ஆண்டு, அப்ப எனக்கு 17-18 வயசு, அந்த முதல் நூல் வெளியிட்டோம். அப்ப அது நம்ம நெல்லை வானொலியெல்லாம் ஒளிபரப்பு பண்ணாங்க. அதனுடைய ஒரு விமர்சனம் கொடுத்தாங்க. அன்றைய அமைச்சர், தமிழ் பண்பாட்டுத்துறை அமைச்சர் ஐயா தமிழ் குடிமகன் அந்த பாராட்டில நான் கடிதம் எழுதினேன். அப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளி பருவத்துல முடிச்சு ஒரு ஆசிரியர் பரிசு, கல்லூரி வயசுல நமக்கான ஒரு அங்கீகாரம் அது கிடைச்சது காரணமாக, அப்ப யாம் பெற்ற இன்பம் பெருகை பயகம் என்பது போல அப்ப நம்ம வந்துட்டோம். எனக்கு எப்படி என்னுடைய தமிழாசிரியர் எனக்கு ஒரு ஊக்கப்படுத்தி கொண்டு வந்தாரோ, அது போல நான் என்னுடைய மாணவர்களுக்கு அவர் இருந்த அளவுக்கு இல்லைனாலும் கூட என் அளவில் என்ன முடியுமோ, அது வாசிப்பாக இருக்கலாம், படைப்பாற்றலாக இருக்கலாம், ஏதேனும் ஒரு வகையில பேச்சாற்றல், எழுத்தாற்றல், ஏதேனும் ஒரு வகையில் அந்த மாணவர்களை வெளிச்சப்படுத்துவது என்பது அது நம்ம பள்ளிக்கான பெருமை. கண்டிப்பா கண்டிப்பா. இதுல இளமனூர் பள்ளி மாணவர் இந்த பேச்சுப்பட்டு வந்திருக்காங்க, ஒரு கவிதை பட்டியல் வந்திருக்கிறாங்க, அல்லது உடற்கல்வி இந்த ஆண்டு ஒரு 50-60 பதக்கங்கள் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அது ஒட்டுமொத்த பள்ளிக்கு, இந்த இளமனூருங்கிற கிராமத்திற்கு ஆசிரியர்களாகிய தலைமை ஆசிரியர்களாக நாங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரும் ஒரு பங்களிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த கட்டமைப்புக்கு நான் முதல் நன்றி சொல்ல வேண்டியது எங்களுடைய பள்ளி தலைமை ஆசிரியர் அம்மா கனகலட்சுமி அவர்கள்.